ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிலானதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 25 ஸ்பெஷல் சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 25 சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாமில் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்து ரீசனிங் பார்ட்லேருந்து கேட்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதில் ஒரு 25 டிஃப்ரெண்ட் சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப ஒரே ஸ்டெப்பில் வந்து நம்ம ஆன்சர் போட போகிறோம். ஓகேவா? அதிகமாக நம்ம யோசிக்க போகிறது கிடையாது, ஒரு பக்கம் ஃபுல்லெல்லாம் போட போகிறது கிடையாது. இந்த ரீசனிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் மார்க் இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வர வேண்டிய எண் என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு 4 பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு பாக்ஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 4 பாக்ஸ் ஏதோ தொடர்புதான் இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஓகே, அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்போ உள்ள இருக்கக்கூடிய நம்பர்லாம் வந்து வெளியே இருக்க நம்பர்லாம் கூட்டி பாருங்க. 3 3 2 1 4, அப்போ 5 5 5 10 10 + 2 அப்படி போட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து 6 7 3 4 3 4 7 7 14 14 ஒரு 6 20 22 தான் வரணும். ஆனால் 33 கிட்ட வருது. ஓகே, அப்போ இந்த மெத்தட் கிடையாது, வேற என்ன மெத்தடில் போட்டுருன்னு பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருக்கி பார்ப்போம். 3 2 6 1 4 10 தான் வருது. அப்பவும் 12 வரல. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பக்கம் 4 8 3 3 3 8 11 + 1 வருது. ஆனால் 7 28, இங்கே 6 3 18 18 18 36 மைனஸ் கிட்ட போகுது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பரை கூட்டியிருக்காங்க. ஓகே, கூட்டி அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 + 4 = 6. அப்புறம் இந்த 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 - 1 = 2. அப்போ 6 × 2 12. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்படி போட்டிருக்கலாம். அப்போ நம்ம இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்போ அதே மாதிரி 7 4 வரும். 7 + 4 = 7 4 வந்து 11. அதேமாதிரி 6 - 3 = 3. அப்போ 11 × 3 33. அப்போ கரெக்ட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதே மெத்தடை யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இதை போட்டு பாருங்க. 5 + 3 = 5 5 3 8. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 4 - 2 = 2. அப்போ 8 × 2 16. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரணும்? 16 வரணும். ஆன்சர் அது 16 இருக்கா பாருங்க, இது இருக்கு. ஓகே, அப்போ 16 என்பது சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த பார்க்கலாம். அடுத்து பாருங்கப்பா. தமிழ் என்னும் சொல் RCKKJ என குறியீட்டாக்கம் செய்யப்பட்டால் மேக்ஸ் என்னும் சொல்லுக்குரிய குறியீட்டாக்கம் எது? ஓகேவா? ஸோ அப்போ தமிழ் இது ரெண்டுத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே T, இங்கே 1 2 3 4 5 1 2 3 4 5. அப்போ என்ன லெட்டர்ஸ் கவுண்ட் கரெக்டாக இங்கேயும் 5 இங்கேயும் 5 இருக்குன்னு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அப்போ ஒன்று முன்னாடி நம்பர் பின்னாடி நம்பர் அடுத்த நம்பராக இருக்க தான் இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கம்பேர் பண்ணுங்க. TR RST RST. அடுத்து பாருங்க ABC. அப்போ என்ன பண்ணா ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு முன்னாடி நம்பர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு அடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸுக்கு என்ன வரும்? ஓகே, அப்போ மேக்ஸ் M. அப்போ எம்முக்கு முன்னாடி 2 நம்பர் வரும். IJKLM KLM. அப்போ JKIJK IJKLM. இப்போ RST ஒரு நம்பர் விட்டுருக்காங்க. இப்போ 2 இல்லை 1. அப்போ என்ன வரும்? KLM. அப்புறம் ABC. அப்போ Tக்கு முன்னாடி நம்பர் வரும் T. அப்போ T வந்துச்சு அப்படின்னா T வந்து என்ன ஒரு 6 வருமா? ஏன்னா TRST. அப்புறம் HIJ. எஸ்னா எஸ்க்கு முன்னாடி வரும் S அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா PQRST PQQRS. அப்போ இதுக்கு அப்புறம் KCRJQ. இது ஒரு பேன்ஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? என்னன்னா அதாவது என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா -1 அதுக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா +1 அடுத்த நம்பர். ஓகேவா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் 1 விட்டு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படி நம்ம வந்து போடணும். அடுத்த கணக்கு பார்க்கலாம். A என்பதனை பிளஸ் எனவும் B என்பதனை ரெண்டுமே பிளஸ் கொடுத்துருக்காங்கப்பா.
சாரி இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்ப்போம். இதுதான் ப்ளஸ். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு நம்பர் எழுதுவோம். 1/5, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 1/5, 1/5, அப்புறம் 1/10. ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே பார்க்கலாம். சி என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி வந்து பெருக்கல்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வகுத்தல். பி வந்து பார்த்தீங்கன்னா இது வகுத்தல்பா, சாரி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஏ என்பது ப்ளஸ்ப்பா. இது ஏன்னா இங்கே கொஞ்சம் புள்ளி தெரியுது, இங்கே புள்ளியோடு சேர்ந்து அந்த கோடும் வருது, மேலேயும் அப்படி தான் போட்டிருக்காங்க, அவள் ப்ளஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தா டி என்பது மைனஸ். இப்போ போடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், வகுத்தல் பெருக்கல் தான் பார்க்கணும். ஓகே, அப்போ வகுத்தல் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துருக்கு நமக்கு, 2 இன்ட்டு வகுத்தல்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வகுத்து திருப்பி போடணும். ஓகேவா? ஸோ அப்போது 1/5 இன்ட்டு 2 இன்ட்டு 5/1 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/10. ஓகே, அப்போ 2 10 வருமா? அப்போ 2 10 அப்படின்னா என்ன வரும்? எல்லாமே பெருக்கல் தான். ஸோ அப்போ பெருக்கல் அடிச்சுக்கலாம். 1/5 பெருக்கல் 10/1 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/10. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5க்கு இந்த 5 அடிக்கலாம். ஓகே, 2 10. அப்போ மீதி என்ன இருக்குது, 2 ப்ளஸ் 5 வருமா? சாரி பாருங்க, ம் 2/5 கரெக்டாக தான் போட்டிருக்கோம். 2 10. ஓகே, அப்போ 2/1 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/10. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே எடுத்து சமப்படுத்தணும் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா 10ஆல் வரணும் அப்படின்னா என்ன வரும், கீழே 10 10னா 10ஆல் பெருக்கணும். அப்போ 2 இன்ட்டு 10, 1 இன்ட்டு 10 10, 2 இன்ட்டு 10 20. ஓகே, ப்ளஸ் 5 2 10. அப்போது மேலே 2 பெருக்கணும் 2 மைனஸ் 1. அப்படின்னா வரும் 22 மைனஸ் 1/10 போட்டோம் அப்படின்னா 21/10. இது 2.1 எழுதலாமா? ஆன்சர் வரும் 2.1. ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. ஓகேவா? இங்கே போட மட்டும் பார்த்து போடுங்க, இந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ராஜு என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். 20 மீட்டர். ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். தெற்கு நோக்கி நடக்கிறாங்க வச்சுக்கலாம். தெற்கு நோக்கி 20 மீட்டர் எதுவும் நடக்கிறார்ப்பா. தெற்கா இதான் தெற்கா, அப்போ 20 மீட்டர். அவர் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர். அப்போ இங்கே 20 வச்சுக்கலாம்பா. சாரி, இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். 20 மீட்டர்ப்பா நடந்துறாரு. திரும்ப வடக்கு நோக்கி என்ன பண்ணுறேன்னா 8 மீட்டர் நடக்கிறாருப்பா. 8. மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர். அப்போ கிழக்குனா இந்த பக்கம் கிழக்கு, இதான் ஈஸ்ட். கிழக்கு நோக்கி எவ்வளோ போறாரு, 5 மீட்டர் போறாரு. ஓகேவா? நடக்க எண்ணில் அவர் ஆரம்பித்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டு பாயிண்ட். அப்போ இதுதான் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இது எவ்வளோன்றது கேட்குறாங்க. இது நான் ஆல்ரெடி பிதாக யூஸ் பண்ணலாம். அப்போ செங்கோணம் முக்கோணம் வருதுங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இது 20, 20ல் 8 போச்சுன்னா இது 12. அப்போ இது 12, இது 5. அப்போ இது என்ன வரும், கர்ணம் தான் கேட்குறாங்க. அப்போ கர்ணம்னா 2 ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். 12 ஸ்கொயர் பண்ண 144, அதுமாதிரி 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ரூட் எடுத்தோம் அப்படின்னா 169, ரூட் எடுத்தா 13. அப்போ 13 மீட்டர். ஓகே, கர்ணம். இது என்ன திசை இருக்கு, இது ஈஸ்ட், இது சவுத்து. ஓகே, அப்போ சவுத் ஈஸ்ட் வருமா? தென்கிழக்கு. இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்க, 13 மீட்டர் தென்கிழக்கு. இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. ஓகே, அவ்வளோதான். அடுத்து பாருங்க, ரூட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிராக்கெட். அப்புறம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல எடுத்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ 225 ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 225 ரூட் எடுத்தா 5 225, 723 எடுத்தோம் அப்படின்னா 27 ஸ்கொயர்ப்பா. மைனஸ் இப்போ 5 25 எடுத்தோம்னா 5, 144 எடுத்தோம் அப்படின்னா 12. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம்.
அப்புறம் வந்து இது ரூட் எடுத்தால் என்ன வரும்? 16 எடுத்தால் 4, 81 எடுத்தால் 9. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரூட்டு கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ பிராக்கெட் எடுத்து ஃபஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். 9 3 27, I 3 5. ஓகேவா? ஸோ அப்போனா வரும் 5/9 - 5/12. ஓகேவா? ஸோ அப்போ பெருக்க கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 12 5 60 - 9 5 45 / 12 9 × 12 அப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் வரும் அப்படின்னா மீதி 15 வருமா? 15/9 × 12. ஓகேவா? ஸோ இப்போ நான் வரும் 5 வரும். 5 இது 9, இங்கே வந்து 12. அப்போது 3 9. இங்கே நான் வரும் அப்படின்னா I 3 5. அப்போது நான் வரும் அப்படின்னா 5/36. இங்கே வகுத்தல் இருக்குது. வகுத்தல் இருக்குன்னா பெருக்கலை மாத்திரமே தலைகீழாக போடலாம். அப்போ 4/9ன்றத என்ன பண்ணோம்? 9/4 போடணும். அடிக்கலாமா? 9 9 4 36. அப்போ 5/4 16. 5/16 பாருங்க, இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். அடுத்து என்ன பாருங்க, ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முத்தல் ஒன்று கொண்டு இணையும்? ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாள் அப்படின்னா இப்போ நம்ம கடிகாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக வந்து 12 இருக்குமா? 12 டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 12 இருக்குன்னா அப்போ 12 முள் அப்படிங்கும்போது 11 முறை சந்திக்கும். ஒரு முழு கம்மியாக சந்திக்கும்பா. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக நம்ம சொன்னோம் அப்படின்னா 8 IPL டீம் இருக்குன்னா எத்தனை முறை மோதும் அப்படின்னும் போது 8னா 7 முறை மோதுற மாதிரி தான் வரும். ஏன்னா 1 2 வாட்டி மோதுற மாதிரி கணக்கு வந்துடும்ல. 8 IPL டீம் இருக்கு. 8 IPL டீம் ஒரு முறை ஒவ்வொரு டீமோட ஒரு மோதுறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை வரும்? 7 தான் வரும். ஏன்னா 1 இன்னொன்று ஜாயின் பண்ணல. அப்போ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நம்ம எத்தனை முறை சந்திக்கும் அப்படின்னா 12 ஹவர்ஸில் 11 முறை. நமக்கு ஒன் டேனா 24 ஹவர்ஸ். அப்புறம் வரும் 11 × 2 22 முறை. அப்போ எத்தனை டைம்ஸு? 22 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு 3 முள்ளு சந்திக்கும். அல்லது நேர முட்கள் கடின முள் என்ன தான் சரி 3 முள்ளுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறது 22 முறை தான்பா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. நம்ம வந்து 12 முறை 12 பண்ணி 24ன்னு சொல்லிட்டு 24 போடும். ஓகே, ஆனால் முடியாது, அப்படி சந்திக்காது. ஓகேவா? இப்போ 2 பேர் வந்து நேருக்கு நேர் எத்தனை முறை சந்திக்க முடியும்? ஒரு முறை தான் சந்திக்க முடியும். கரெக்டுங்களா? 2 பேர் நேருக்கு நேர் எத்தனை முறை சந்திக்க முடியும்? ஒரு முறை தான் சந்திக்க முடியும். அந்த மாதிரி கான்செப்ட் இது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய 3 வார்த்தைகளை சரியாக வெளிப்படுத்தும் கீழே உள்ள படம் எது? ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் வென் டயக்ராம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது டயக்ராம் பேஸ் பண்ணி போடக்கூடிய கணக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உளவில் ரீதியாக நம்ம வந்து போடலாமா? ஆங்கிலம் ஒரு வேறு நாட்டு மொழி, லத்தீன் வேறு நாட்டு மொழி, கிரேக்கம் வேறு நாட்டு மொழி. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாது. மூன்றுமே வெவ்வேறு மொழி, ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தம் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி தான் வரும். ஓகே, இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிலம்ன்றது உலக மொழி, அந்த உலகத்துக்குள்ள தான் லத்தீனும் கிரேக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை சி போகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா லாங்குவேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜோட தன்மையை தான் நம்ம பேஸ் பண்ணமே தவிர அது உலக அளவில் எப்படி இருக்குது, இந்திய அளவில் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து பார்த்தோன்னா தனித்தனி பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்தோன்னா மூணுமே வெவ்வேறு மொழிகள், அப்போ மூணுமே வெவ்வேறு. ஓகேவா? ஸோ அப்படி தான் வரும். சரியா? மூணுமே ஒன்றுக்கொண்டு தொடர்பு இல்லத்தான். அடுத்து பாருங்க, 8வது கொஸ்டின். ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:10 புதன்கிழமைனா எப்போ? நைட்டு 10:30 மணிக்கு கிளம்புறாரு. எந்தவித தாமதம் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண தூரம் 32 மணி, மொத்தம் 32 மணி நேரம் ஆகும் எனில் அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார்? ஓகேவா? ஸோ அப்போ 24 ஹவர்ஸா? அப்போ 22:30 இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. இதே தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 22:30 வரும்போது 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? 32 மணி நேரம் எவ்வளோ இருக்குது? 8 ஹவர்ஸ் இருக்குது. அப்போ 8 ஹவர்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே தான் வந்துடும். அடுத்த நாள் ஃப்ரைடே வந்துடுமா? அப்போ ஃப்ரைடே அப்படின்னா அடுத்த 8 ஹவர்ஸ். அப்போ இதில் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. அப்போ 1.5 மணி நேரம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸா? இன்னும் எவ்வளோ தேவை? 6 மணி நேரம் தேவை. அப்போ சேர்த்தா தான் நமக்கு என்ன ஆகும்? 8 மணி நேரம் காட்டும். ஓகேவா? ஸோ அப்போ 6.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. அப்போ 6:30 மணி. இது என்ன? காலைல விடிஞ்சிடும். அப்போ 6:30. அப்போ வெள்ளிக்கிழமை காலைல 6 மணி. ஓகே, அப்போ வெள்ளிக்கிழமை காலைல 6 மணி. இங்கே பாருங்க, வெள்ளிக்கிழமை AM PM கொடுத்துருக்காங்க. சாயந்தரம் போக மாட்டார். ஓகே, ஏன்னா வியாழக்கிழமை நைட்டே 26 மணி நேரம் ரீச் ஆயிடுது. அப்போ வெள்ளிக்கிழமை காலைல அவர் ரீச் ஆயிடுவார். 32 மணி நேரம் தான், 2 நாள் கணக்கு வராது. 48 மணி நேரம் தான் இது வரலாம். சரி, அப்போ வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிக்கு ரீச் ஆயிடுறாரு. ஓகே, பார்த்து கொஞ்சம் கவனமாக போடுங்க.
முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. ஸோ முற்பகல் காலைல 7 மணிக்கு ஒரு சரியான நேரத்தை வந்து ஒரு கடிகாரம் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா 2 நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 நிமிஷம் வந்து தாமதமாக போகுது. ஓகே, தாமதம் இயங்கினா அப்படின்னா பிற்பகல் 6 மணிக்கு. அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ மார்னிங் 7, ஈவினிங் 6. அப்போ இடைப்பட்ட ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7னா 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 சேர்த்துக்கணும். ஏன்னா 6 சேர்ந்தனா வரும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, அப்போ 11. அப்போ 1 மணி நேரத்துக்கு 2 நிமிஷம் ஸ்லோவாக போகும். அப்போ 11 மணி நேரத்துக்கு அப்போ 11, 2, 22 நிமிஷம். அப்போ 22 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகும்பா. அப்போ 22 நிமிஷம் ஸ்லோவாக போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு மடத்தனத்தை பண்ணிடுவோம். அப்போ 6 நிமிஷம், 6 மணி, 22 நிமிஷம் ஸ்லோனா அப்போ நம்ம கூட்டிக்கணும். அப்போ 6:22 போடும். இது ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக போனால் இந்த டைம் 2 நிமிஷம் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு தான் இப்படி போகும். அது ஸ்லோவாக வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு டைம் என்ன பண்ணுவோம், கம்மியாக தான் காட்டும், அதிகமாக காட்டாது. இப்போ ஸ்லோவாக ஓடுற கடிகாரம் நமக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் காட்டாது. ஓகேவா? ஸோ அப்போ அது நமக்கு ஸ்லோவாக தான் காட்டும். அப்போ 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 hour வந்து எவ்வளோ காட்டும் அப்படின்னா 8 மணி காட்டாது, 7:58 தான் காட்டும். அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7:58 அப்படின்னா 8:56, அப்புறம் 9:54 அப்படின்னு குறைஞ்சிட்டே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் கழிச்சு நமக்கு என்ன காட்டும் அப்படின்னா 6 மணியா டைம். அப்போ 6 மணி 20 நிமிஷத்தை கழிச்சிருங்க. அப்போ இங்கே 60 செகண்ட் போட்டோம் அப்படின்னா இது 5 ஆயிடும். அப்போ 60னா 8, 5ல் 3 போச்சு, 5 2 வச்சா 3. அப்போ சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி 30 நிமிஷம்பா, 5 மணி 32 நிமிடங்கள் தான் காட்டும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஓ பிஓ போடுற வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. சரிங்களா? நமக்கு 6 மணி தான் கேட்குறாங்க பிற்பகல். அப்போ பிற்பகல் 6 மணினும் போது பார்த்தீங்க அப்படின்னா 5 மணி நேரம் 38 நிமிடங்கள் என்பது சரியானது. ஓகேவா? அடுத்த விஷயம் பாருங்க. ஒரு வேல்யூ என்னுடைய அடுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ அடுக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா கவனிச்சு. இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம பார்க்கும்போது பெருசா இருக்கு, இவ்வளவுதான் எப்படி சார் போடுன்னு தோணும். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. 10ஓட எந்த நம்பர் பெருக்கினாலும் கடைசியில 0 வந்துருமா? இது நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். 10ஓட நீங்க 1 பெருக்கினா கூட 10 வந்துடும், கடைசி நம்ம 0 தான். அது எத்தனை ஸ்கொயர் நம்பராலும் சரி. அப்போ 10 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 100, 100 ஸ்கொயர் என்ன வரும்? 10,000. அது வரும்போது கூட பார்த்தா கடைசி நம்பர் என்ன 0 தான் வந்திருக்கு. அப்போ இந்த 10,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி பெருக்கினாலும் கடைசி என்னுடைய 1ஆம் இலக்கம் 0 தான் வரும். ஓகே, இந்த 1ஆம் இலக்கம் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 1958 அப்படின்னா இது 1ஆம் இலக்கம்பா, இது 10ஆம் இலக்கம், இது 100ஆம் இலக்கம், இது 1000ஆம் இலக்கம். அப்படின்னா என்ன அப்படின்னா 8, 50, 900, 1000 இதெல்லாம் சேர்ந்து தான் 1958. இது 1ஆம் இலக்கம், இது 10ஆம் இலக்கம், இது 100ஆம் இலக்கம், இது 1000ஆம் இலக்கம் இப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ 1ஆம் இலக்கம் என்ன வந்து கேட்குறாங்க. அப்போ இதனுடைய 1ஆம் இலக்கம் வந்து 0 தான் வரும். அதே மாதிரி 11 கடைசியில் 1 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் 1 முடியுது அப்படின்னா அதே நம்பர் பிறகு 1 தான் வரும். இப்போ 1 × 1 1 தான், 1 × 1 1 தான். ஓகே, 121 × 1 போட்டாலும் வரும். 121 × 121 போட்டாலுமே 1 கடைசியாக 1 தான் வரும். அப்போ 1ஆல் பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசி இலக்கம் 1ஆம் இலக்கம் 1 தான் வரும். ஓகேவா? என்ன கேட்குறாங்க அவங்க, என்ற 1ஆம் இலக்கம் ப்ளஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ளஸ் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? இப்போ இந்த நம்பர் கூட்டினா ஒரு நம்பர் வரும், அதில் கடைசி 0 வந்துடும். இந்த நம்பர் கூட்டினா நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் 1 வரும். ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினா கடைசியில் என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ அதனுடைய 1ஆம் இலக்கம் 1 தான். ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. விடுபட்ட எண்ணெய் காண்க. ஓகேவா? ஸோ இந்த கணக்கு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஓகேவா? அப்போ 20, 13 என்ன டிஃப்ரெண்ட்? 20ல் 13 போச்சுன்னா 7, 30ல் 8 போச்சுன்னா 22. அப்போ 40ல் எது போச்சுன்னா 28 வரும். 40ல் 12 போச்சுன்னா 10 போச்சுன்னா 30, 12. அப்போ 40ல் 12 போச்சுன்னா 28. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அவ்வளோதான். அடுத்த பாருங்க. கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது அமையும் உறுப்பினை காண்க. அப்போ இந்த தொடரில் ஃபர்ஸ்ட் பாதின்னு பார்க்கணும். மொத்தம் எவ்வளவு கவுண்டர் இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 இருக்குதுப்பா.
அப்ப 22ல பாதி எவ்வளோ 11. அப்ப 11 பிரிங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப இங்க பிரியுமாப்பா. அப்ப இது ஒரு பார்ட். அப்போ முதல் பாதி என்ன பண்ண பின்னோக்கு வரிசை ரிவர்ஸ் செய்யணும். அதாவது இது 1 2 3 இப்படி வரும். அப்ப ரிவர்ஸ் நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 14வது உறுப்பு வலது புறத்து இதான் ரைட்டு, இது லெஃப்ட். அப்படி பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11க்கு அப்புறம் இங்கிருந்து வரணும். ஏன்னா இந்த வருஷம் ரிவர்ஸ் வரும். 11 12 13 14. 14வது என்ன இருக்கு பிளஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி பிளஸ். அவ்வளவுதான்பா. ஓகேவா. அடுத்து என்ன பாருங்க 1, 3, 5 என்ற தொடர் வரிசையில் முதல் 40 உறுப்புகளின் கூடுதல். அப்ப முதல் 40 உறுப்புகள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 1 3 5 என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண். ஓகே. அப்ப ஒற்றைப்படை எண்ணுடைய எங்களுக்கு கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் இருப்பான். n எவ்வளவு இங்க 40. அப்ப 40 ஸ்கொயர் பண்ண வரும் 4 16 2 0 1600. ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் சி பா. அடுத்தது கிரிக்கெட் வீரர் தோனியின். ஓகே. ஸோ தலை தோனியை பத்தி நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஓகேவா. ஏன்னா இவ்வளவு கொஸ்டின் எடுத்துட்டு அவரை பத்தி ஒரு கொஸ்டின் எப்படி. அப்ப கிரிக்கெட் வீரர் தோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72. கிரிக்கெட் தோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72பா. அப்ப முதல் 30 ஓட்டத்தில் என்ன பண்ணிருக்காரு 72 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்ப பிறகு என்ன வரும் 0 3 6 3 6 7 3 21. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 73 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73 உயர்ந்தது எனில். ஓகே. என்னது 73. அப்போ ஒரு ஓட்டம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது அதோட ஆவரேஜ் என்ன இருக்கு 1 கூடி இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆன்சர் தான் கேட்குறாங்க. சரியா. ஸோ அப்போ 73 இன்டு 31 போடுங்க 3 9 3 9 7 21 3 6 2 2 2263. இதை நம்ம கழிக்கணும். கழிச்சா வரும் 3 0 1 103பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 31வது ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த என்ன எவ்வளோ 103பா. ஓகேவா. இருக்கா பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா. ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் 2, 2, 3, 4, 5, 6 முக மதிப்புகள் உடைய இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது 2 முக மதிப்புகளும் சார்பகா எண்களாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை. சார்பகா எண்கள் அப்படின்னா ஒன்றோட ஒன்று வகுப்படாத ஒரே எண்ணால வகுப்படாத எண்கள் தான் சார்பகா எண்கள் சொல்லுவாங்க. அப்ப ஆக்சுவலா நம்ம இது வந்து பார்த்தா ஆல்ரெடி வந்து 1 2 3 4 5 6ன்னு வச்சு நம்ம வந்து போட்டிருப்போம். 1, 1 1, 2 1, 3 அப்படின்ற மாதிரி போட்டிருப்போம். அதை வச்சு தான் நம்ம இதையும் போட போறோம். இதுல வந்து பகா எண்களை மட்டும் நம்ம எடுத்து எழுதலாம். இப்ப 2 2, 2, 2 ரெண்டாவது கூடும்பா. ஏன்னா 2, 2ன்னும் போது ரெண்டுமே ரெண்டாவது வரும். அப்ப அது போட விடாது. அடுத்து 2, 2 அப்ப 2, 3 2, 3 வராது. ஏன்னா 2 3 எந்த வாய்ப்புல வகுப்படாது. அப்ப 2, 4 வகுப்படும். ஏன்னா 2 4 ரெண்டாவது கூடும். அப்ப 2, 5 ஃபர்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணுங்க. இதோட இது இதோட இது இதோட இது இதோட இது இதோட இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது இதோட இது இதோட இது இதோட இது இதோட இது இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி 6 நம்பரோட கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 எடுத்துக்கலாம். 2 வந்து பார்த்தா 2ஓட கம்பேர் பண்ணிட்டு வராது. 3ஓட கம்பேர் பண்ணா வரும். 4ஓட கம்பேர் பண்ணா வராது. 5ஓட கம்பேர் பண்ணலாம். அப்ப 2, 5 அப்ப 2, 6 3 வந்துரும்பா. ஓகேவா. அடுத்து இந்த 2 நீங்க கம்பேர் பண்ணா என்ன வரும் நமக்கு 2, 3 2, 5 தான் வரும். வேற வராதுப்பா. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தா 3 கம்பேர் பண்ணுங்க. 3, 2 வருமா. அப்புறம் 3, 2 வரும். அப்புறம் 3, 4 வரும். அப்புறம் 3, 5 வரும். அப்புறம் 3, 6 வராதுப்பா. ஏன்னா 3 6 3 வந்துடும். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கம்பேர் பண்ணா 4 2 வராது. 4 2 வராது. 4 3 வரும். அப்புறம் வந்து 4 5 வரும். 4 6 வராதுப்பா. ஏன் 4 6 ரெண்டாவது வகுப்பட்டுரும். அடுத்து பாருங்க 5 கம்பேர் பண்ணுங்க. அப்ப 5, 2 5 2 5, 2 5, 3 5, 4 5, 6 எல்லாத்தோட வகுப்பாது. ஏன்னா எதுவுமே வகுப்படாது. அடுத்து 6ஓட கம்பேர் பண்ணா 6, 2 வரும். 6, 2 வரும். 6, 3 வரும். 6, 4 வரும். 6, 5 மட்டும் வராதுப்பா. மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்பகா எண்கள். இது மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்பா.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மொத்தம் 16 எங்க இருக்கு? அப்ப எத்தனை வாய்ப்புகள்னா 16 வாய்ப்புகள். ஆன்சர் ஆப்ஷன் பி பா. ஓகேவா? இதுவே வந்து நிகழ்தகவு கேட்டாங்க அப்படின்னா மொத்த வாய்ப்புகள் 36. 36ல 16 பாத்தீங்க அப்படின்னா 9 16 9 36 4/9 வரும்பா. இதுல நிகழ்தகவு வரும் 4/9. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல். ஓகே, அது ஃபாதர் பிளஸ் சன் கூடுதல் எவ்வளோ? 60. 6 வருடங்களுக்கு முன்பு. ஓகேவா? இது வந்து நவ்ப்பா. நவ் வந்து 60. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 6 years பிஃபோர். முன்பு தந்தை வயது மகன் வயது போல் 5 மடங்கு. இப்ப தந்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு அப்படின்னா மகன் வந்து 1 மடங்கு அப்படி இருந்திருக்காங்க. என்ன 6 வருடங்களுக்கு பிறகு, அப்போ ஆஃப்டர் 6 years என்ன வருடம் தான் கேள்வி. ஓகேவா? சோ இப்ப பாத்துங்க, இப்ப நம்ம வந்து பார்த்தா தற்போது 60 வயசு இருக்குப்பா, தந்தை மற்றும் மகன். ஓகே, அப்போ ஃபாதர் பிளஸ் சன் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 60. அப்போ 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்கலாம். அப்ப 6 இயர்ஸ் போது ஃபாதர்ல ஒரு 6 வருஷம் கழிக்கணும், சன்ல ஒரு 6 வருஷம் கழிக்கணும். அப்ப ரெண்டு சேர்த்து எவ்வளவு வரும்? 6 12 வருஷம் நம்ம கழிக்கணும். அப்ப கழிச்சா என்ன வரும்? 48. இந்த 48 வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை மற்றும் மகனுடைய வயதுகள் கூடுதல். அப்ப 5x + 6x 6x 5x வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு, மகனுடைய வயது 5 மடங்கு. அப்ப 5xன்றது அப்பாவுடைய வயசு, 1xன்றது பையனுடைய வயசு, மொத்தம் சேர்த்து 6x. அப்ப 6xன்றது எவ்வளவு இருக்கு? கூடுதல் 48. நம்ம இங்க இப்ப கண்டுபிடிச்சோம். ஓகே, அப்ப x க்கு என்ன வரும்? 1 6 8 48. அப்ப x = 8 போது அப்ப தந்தை என்ன வரும்? 8 40. ஓகே, தந்தை வந்து பார்த்தீங்கன்னா 6 years பிஃபோர். ஓகே, ஃபாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40, சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8. ஓகேவா? இப்போ 6 years பிஃபோர் கேட்கறாங்க. அப்ப நவ் என்ன கிடைக்கும்? 8 வயசு போட்டோம் அப்படின்னா, சரி 6 வயசு போட்டோம் அப்படின்னா 46, பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14. ஓகேவா? அடுத்தது ஆஃப்டர் 6 years தான் அவங்க கேட்கறாங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கறாங்க. 6 வருஷம் இப்ப நம்ம என்ன பண்ணோம்? 6 வருஷத்துக்கு கூட்டணுமா? அப்ப கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 52 20. அவங்க என்ன கேட்கறாங்க? பிறகு மகனின் வயது என்ன? அப்ப மகனுடைய வயசு மட்டும் எவ்வளவு? 20. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவு பெரிய கணக்கெல்லாம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு புரியுதுக்கா போட்டிருக்கேன். ஆக்சுவலா நம்ம இதுல இருந்து என்ன பண்ணலாம்? அழகா வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 48 கிடைச்சிடும். 48 6 பங்குனா ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 8. மகனுக்கு தான் கேட்கறாங்க. மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? 8 வயசு. அப்ப இது கூட நம்ம 12 கூட்டணும். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு அப்புறம் போது 6 6 12 கூட்டினா 20. அவ்வளவுதான்பா. ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப், மொத்தம் 2 ஸ்டெப் தான் ஆன்சர். உங்களுக்கு புரியுதுக்கா? இத்தனை ஸ்டெப் போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரொட்டி வெண்ணெய் என்றும், வெண்ணெய் பால் என்றும், பால் சட்டை என்றும், சட்டை காலனி என்றும், காலனி சைக்கிள் என்றும், சைக்கிள் கடிகாரம் என்றும், கடிகாரம் விமானம் என்றும், விமானம் கப்பல் என்றும் அழைக்கப்படுகிறது. பின் வருபவையில் அந்த மொழியில் நேரத்தை குறிப்பது எது? அப்ப நேரம், நேரத்தை குறிக்குதுனது கடிகாரம். இங்க கடிகாரம் என்ன சொல்றாங்க? கடிகாரம் விமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப நேரத்தை குறிப்பது கடிகாரம், ஆனா கடிகாரம் இங்க என்னவா சொல்றாங்க? விமானமா சொல்றாங்க. அப்ப கடிகாரம் என்பது விமானம். ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளவுதான்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்கறாங்க இப்போ ரீசெண்டா. ஏன்னா ரீசனிங் பார்ட்ல இது ரொம்ப முக்கியமானது, ஆனா சிம்பிளானது தான். அடுத்த கணக்குப்பா. வேல்யூ கேட்கறாங்க, வேல்யூ. அப்போ x³ - 1. ஆக்சுவலா x³ - 1 பார்த்தீங்கன்னா a³ - b³. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a³ - b³ அப்படின்னா a - b a² + ab + b². ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம வந்து பார்த்தா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த x³ எப்படி எழுதுறோம் அப்படின்னா x - 1 இங்க போறோம்பா, x - 1 அடுத்து என்ன வரும்? x² + x × 1 + 1. ஓகேவா? டிவைட் பை x + 3. இங்க வகுத்தல பெருக்கலாம் அப்படின்னா இங்க கீழே மேல போயிடும், மேல கீழே வந்துடும். அப்போ 3x 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 + 9 இருக்கு. இங்க 3 வெளியே எடுத்தோம் அப்படின்னா x + 3 வந்துடும். அப்போ 3 × x + 3 டிவைட் பை. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? அப்படியே இருக்கும் x² + x + 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3x² + x + 1க்கும் இதுவும் அடிச்சிடலாம்.
இங்க எக்ஸ் பிளஸ் த்ரீக்கும் இந்த எக்ஸ் பிளஸ் த்ரீக்கும் அடிச்சிடலாம். அப்போ மீதி இருக்கு 3 இருக்கு, இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. ஓகேவா, நடுவில் பெருக்கணும் போது பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இதான் ஆன்சர். இது இருக்கா பாருங்க 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு, கேள்விக்குறியிட்ட இடத்தில் வரும் எண் யாது? ஓகேவா, ஸோ ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நம்பர் ஆல்பபெட் நம்பர் கொடுத்துருக்காங்க, உள்ள வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 லெட்டர்ஸ் இங்கே ஒரு நம்பர். அப்போ இந்த 2 லெட்டர்ஸோட ஏதோ ஒரு தொடர்பு தான் உள்ள இருக்கக்கூடிய நம்பரை நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ டபிள்யூ டி என்ன வரும் 20, டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23, எஸ் வந்து அப்போ 20 23 கழிச்சிருக்கலாம். ஏன்னா 23 மைனஸ் 20 பார்த்தீங்கன்னா 3 வருது. ஓகேவா, அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னு எஸ்டி வந்து பார்த்தா 20, அப்போ எஸ் 19, டி வந்து 4, இஎஃப் ஏபிசிடி 4, அப்போ 15 கரெக்டாக இருக்குப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கங்கன்னா 2 வேல்யூ. அப்போ ஜே வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹெச்ஓடி 10, டி வந்து பார்த்தீங்கன்னா 20 மைனஸ் 10 10. அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஜிபி ஓபிக்யூ, அப்போ ஓ என்பது பார்த்தீங்கன்னா 5 ஓ வந்து ஓபி 16, ஜி என்பது பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இஎஃப்ஜி, இ வந்து 5, எஃப் 6, ஜி வந்து 7, அப்போ 16 மைனஸ் 7 9. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. அவ்வளோதான். ஓகேவா, என்னன்னா இந்த ஆல்பபெட்டுக்குள்ள நம்பரை கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்த பாருங்க, ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார். இப்ப கண்ணன் வந்து ஒரு பையனை பார்க்கறான். ஓகேவா, ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும்னு வச்சுக்கலாமே. அந்த பையன் இவன் யார் அப்படின்னா என் தந்தைன்னா அப்போ இவ தந்தை மேல வரணும். தந்தையின் ஒரே மகன், அப்ப தந்தைய ஒரே மகன் யாரு? கண்ணன் தான். மகனின் மகன். ஓகே, அப்போ கண்ணனுடைய மகன், அந்த பையன் யாரு? கண்ணனுடைய மகன். அப்ப இந்த மகனுக்கு கண்ணன் யாரு அப்படின்னா தந்தைப்பா. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்கள். அப்ப 20க்கும் 30க்கும் உள்ள பகா எண்கள் பாத்தீங்கன்னா, பகா எண்கள் வச்சு நிறைய கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. அப்ப 20க்கு அப்ப 21 வராது, 22 வராது, 23 வரும், 24 வராது, 25 வராது, 26 வராது, 27 வராது, 28 வராது, 29 வரும். 2 தான்பா. அப்ப 2 பகா எண்கள். ஓகேவா, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க, ஏபிசிடி என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2 4 6 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்க 2, இங்க வந்து 4, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 6, இங்க 8. இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணோம். 2 ஸ்கொயர் பண்ணா இங்க ஹோல் ஸ்கொயர்ப்பா, ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்கொயர் பண்ணணும். பகுதி விகுதி ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 2 இங்க 4 ஸ்கொயர் வருமா, அப்ப 4 வரும். 4/4 பிளஸ் 16/3 9 பிளஸ் 6 36 16 பிளஸ் 8 64/5 25. இப்ப 4க்கு அடிச்சா மீதி 1 வந்துருமா, அப்போ 1/1 வந்துருங்க. வேற என்ன அடிக்கலாம்? இது அடிக்கலாம். 4 16 9 36, வேற எதுவும் அடிக்க முடியாதுப்பா. ஸோ அப்போ 9 4 25க்கு நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா? அப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா வரும், எதுவுமே பொதுவான இப்போ கூடாது. அப்போ பெருக்கலாம்ப்பா. 4 25 100, 100 இன்ட்டு 9 900. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 வரணும். அப்போ 900னா இங்கே 1 900 பெருக்கணும். அப்போ மேலேயும் நம்ம 900 பெருக்கணும் அப்படின்னா 900 பிளஸ் இங்கே 9 இன்ட்டு 100. அப்போ மேலேயும் நம்ம வந்து 16 100 பெருக்கணும் அப்படின்னா 1600 பிளஸ் இங்கே 4 இருக்கு. 4 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்கு. 4 மீதி 9 இன்ட்டு 25 போடுங்க, 9 225. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 9 225 பெருக்கணும். ஓகே, அப்போ கீழே 4 வந்து 225 பெருக்கணும். அப்போ மேலே வந்து 9 225 பெருக்கணும். அப்போ 225 9 போட்டிங்க அப்படின்னா 50 45 5 மீதி 4 20 18 22 18 50 45 29 18 22க்கு 2 மீதி 2 29 18 18 20 2025 பிளஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா 25. அப்போ 25 இங்கே இருக்கட்டும், மீதி 9 36. அப்போ 25 வந்து 36 பெருக்குனா நமக்கு 900 கிடைக்கும். அப்போ 64 நம்ம என்ன பண்ணோம், 36 பெருக்கணும். அப்போ 4 24க்கு 4 மீதி 2 6 36 38 4 3 12க்கு 2 மீதி 1 6 36 37 போட்டோம் அப்படின்னா 4 0 3 சரி. இப்போ 4 24க்கு 2
நாமூன் 12க்கு 2 மீதி 1 6 3 18 நான் 24 மீதி 2 6 36 32 படிச்சு 4 12க்கு 2 மீதி 1 6 6 3 18 18 1 19 தானே வரணும் ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 4 0 3 தான் வரும் 2 2304 2304 வரும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் 2304 ஓகேவா இப்போ போட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ கூட்டமா எல்லாத்தையும் அப்போ 900 1600 2025 2304 அப்புறம் வரும் 9 2 6 4 9 8 மீதி 1 6 6829/900 இங்கே அடிக்கவே இல்லை அப்படி தான் ஊற்றுறோம் அப்போ 6829/900 இருக்கு ஆன்சர் அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன பார்க்கலாமா பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க மையம் ஓகே இது நான் இது ஆரம் வட்டம் அப்போ மையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்றது பார்த்தா 2 கோடுகள் இணைக்கக்கூடியது ஆரம்ன்றது பார்த்தீங்கன்னா மையத்திலேருந்து தொடுகோட்டை இணையக்கூடியது விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வட்டத்தில் பாதி விட்டம் ஓகேவா ஸோ இது எல்லாமே அப்போ மையம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் தான் இருக்கும் புள்ளி இது எல்லாமே கோடு நான்றது கோடு ஆரம்ன்றது கோடு இதுவும் கோடு ஆனால் இது மட்டும் புள்ளி அப்போ இது மட்டும் தான் இதில் பொருந்தாது அப்போ மையம் மட்டும் வராது மீதி எல்லாமே வரும் ஓகே இதுமாதிரி ஆட் மேன் அவுட் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்ததுப்பா ஸோ 24வது கணக்கு ABCDE மற்றும் F ஆகியோர் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அவர்களில் எந்த இரு சகோதரர்களும் ஒத்த வயதினர் அல்ல அதாவது ஒரே வயசு யாருக்குமே கிடையாதுப்பா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஏஜ் தான் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அனைவருக்கும் பிறந்த தினம் சமம் அப்புறம் எல்லாருக்குமே ஒரே ஏஜ் இப்போ ஆகஸ்ட் 5 அப்படின்னா ஏக்கு ஆகஸ்ட் 5 2010னா பிக்கு ஆகஸ்ட் 5 2011 சிக்கு ஆகஸ்ட் 5 2012 கூட இருக்கலாம் ஓகே ஆனா டேட் ஆஃப் பர்த் சமம் ஆனா இயர் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஓகேவா ஸோ அதான் சொல்றாங்க அவர்கள் மிக குறைந்த வயது உடையவர் 17 வயதும் மிக அதிக வயது கொண்ட 22 வயதும் உடையவர்கள் அப்போ அதிக வயது வந்து பாத்தீங்கன்னா தான் ஓகே எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா 22 ஏஜ் அடுத்து சொல்றாங்க பாருங்க எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ளார் ஓகே எஃப்ன்றது பாத்தீங்க அப்படின்னா பி மற்றும் டிக்கு இடையில் இருப்பா பி மற்றும் டிக்கு இடையில எஃப் இருக்காரு இப்படி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க உடைய ஏதோ ஒரு வயது கொண்டவர் ஓகே ஏதோ ஒரு வயசு அது எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவில் வேற ஏதாவது நம்பர் கூட வரலாம் ஓகே வேற யாராவது கூட வரலாம் பார்ப்போம் ஏ என்பவர் பியை விட பெரியவர் இப்போ ஏன்றது வந்து பாத்தீங்கன்னா பியை விட பெரியவர் அப்ப பியை விட பெரியவர் அப்படின்னா அவர் வந்து பிக்கு அடுத்து பெரியவோட இருக்கலாம் அல்லது எஃப்க்கு அடுத்து பெரியவோட இருக்கலாம் புரியுதுங்களா அதான் அர்த்தம் ஓகேவா அதான் வந்து பாத்தீங்கன்னா எஃப் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கான்னு சொல்றாங்க அப்ப எஃப் வந்து பிக்கு பக்கத்துல இருக்கலாம் அல்லது ஏ இங்க வந்துட்டு இங்க ஏஎஃப் கூட இருக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க சி என்பவர் டியை விட பெரியவர் சின்றவர் வந்து பாத்தீங்கன்னா டியை விட பெரியவர் அப்ப சி தானே இங்க வரும் இப்போ சி இங்க தானே வரும் டியை விட பெரியவனா இங்க தான் வரணும் ஓகேவா ஸோ பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி அதுக்கப்புறம் ஏ அதுக்கப்புறம் எஃப் அதுக்கப்புறம் டி அதுக்கப்புறம் சி அதுக்கப்புறம் இ இந்த மாதிரி ஒரு நிபந்தனை இருக்கு ஏன்னா இந்த ஏஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா மாறி எஃப்ஏன்னு கூட ஒன்று வரலாம் மீதி எல்லாம் சேம் தான்பா அதிக வயது எவ்வளோ 22 குறைந்த வயது எவ்வளோ 17 அப்ப என்ன வரும் 22 21 20 19 18 இப்படி இருக்கலாம்பா இப்போ இதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ரெண்டு நிபந்தனை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் எது சாத்தியம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க டி என்பவர் வயது 20 டிக்கு 26 ரெண்டு இடத்துல 26 இருக்கு அப்போ இது கரெக்ட் அப்ப இது வராது அடுத்து பாருங்க எஃப் என்பவன் வயது 18 எஃப் இது பாருங்க இந்த இடத்துல 18 வரலாம் ஓகே என்னன்னு தெரியாது அப்ப இது வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எஃப் என்பவன் வயது 19 ஆமா 18 வரலாம் இங்க பாருங்க இங்க 18 இங்க 19 அப்ப இதுவும் வராது எஃப் என்பவன் வயது 20 கண்டிப்பா வரது வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா டி ஆல்ரெடி 20 இடத்துல இருக்கிறார் அப்போ என்னது ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது ஓகேங்களா ஓகே பார்த்த கணக்கு பார்க்கலாம்
ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை என்றவாறு தொடர்ந்து சரியாக ஒவ்வொரு மணிக்கும் ஒலி எழுப்பும் எனில் ஒரு நாளில் கடிகாரம் எத்தனை முறை எழுப்பும்? ஓகேவா? அப்ப கடிகாரம் அப்படின்னா மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் தான் காட்டும். ஓகேவா? 1 மணினா 1 பெல் அடிக்கும்பா, 2 மணினா 2 பெல் அடிக்கும், 3 மணினா 3 பெல் அடிக்கும். ஓகே, அப்ப 12 மணினா 12 பெல் அடிக்குமா? அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கூட்டலாமா? 1 9 கூட்டினா 10, 8 9 கூட்டினா 10, இது ஒரு 20 30 40 50 55 65 75 75 78பா. அப்போ 12 ஹவர்ஸ்ல எத்தனை பெல் அடிக்கும்? 78 பெல் அடிக்கும். ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு நாள். அப்போ ஒரு நாள் 24 ஹவர்ஸா? அப்படின்னா வரும் 78 × 2, 8 2 16 6, 7 2 14 15 156. அப்போ 156 முறை அடிக்கும்பா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் பார்ட் வந்து 25 சம்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோ பதில் வேறொரு 25 ரீசனிங் பார்ட் சம்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் அகாடமி. தேங்க்யூ.